எவ்வளவு நேரம் தான் எப்படி உட்காந்துட்டு இருக்க போறீங்க? அந்த ராஸ்கல் அமிர்தாவை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு முதல்ல கண்டுபிடிங்க. அப்பதான் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். குட்டிமா, அந்த ராஸ்கல் முழுசா என்னதான் நம்பிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டான். சரிங்க, அவனை வேற எப்படிதான் பிடிக்கிறது? அவனை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி Facebookல சாட் பண்றது மட்டும்தான். அப்போ சாட் பண்ண வேண்டியதானே? மெசேஜ் அனுப்பிச்சிருக்கமா, ஆனா இன்னும் ரிப்ளை பண்ணலையே. ஏய், ரிப்ளை வந்துருச்சு. ஹாய், ஏன் இவ்வளோ நேரம்? என் மேல ஏதாவது கோவமா? ஏங்க, இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? நேரா விஷயத்துக்கு வாங்க. அவனை எப்போ எங்க மீட் பண்ணலான்னு கேளுங்க. இருமா, நேர விஷயத்துக்கு வந்தா என் மேல டவுட் வரும். பொறுமையை தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நைட் முழுக்க எனக்கு தூக்கமே வரல ஆதி. நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் என்ன நினச்சிக்கிட்டே இருந்தீங்களா? பாத்தேடா என்கிட்ட எப்படி போட்டு வாங்குறான்னு. நீ மட்டும் சொல்லன்னா இவனை பொண்ணு நினைச்சு ஏமாந்துருப்பேன்டா. இப்ப பாரு, எனக்கு தூக்கமே வரல டார்லிங். உன் நினப்பாவே இருந்துச்சு. நம்ம லவ்வை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆதி, எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நாம இன்னைக்கு மீட் பண்ணலாமா? நோ செல்லம். நோ செல்லம், இன்னைக்கு முடியாது. ஏன், ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எந்த ஆம்பளையும் தனியாக மீட் பண்ண விரும்புறதில்ல. டேய், என்னாச்சுடா? நான் தான் அவன் கண்டுபிடிச்சிட்டான்டா. எப்படிடா கண்டுபிடிச்சான்? அவன் எப்படி கண்டுபிடிச்சான் எனக்கு எப்படா தெரியும்? அவன்தான். சரி, எடுத்து ஸ்பீக்கர்ல பேசுங்க. ஹலோ ஹலோ சிவானி டார்லிங்கா? ஹலோ ஆதி, நான் தமிழ் பேசுறேன். தெரியும். பொம்பளை பேரில் சேட் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீங்க என்ன சொல்றீங்க? யாரு, என்ன சேட்டிங்? ஏய், எனக்கு தெரியும்டா. சிவானி மனோகரங்கிற பேரில் என்னோட சேட் பண்ணது நீ தானே? பொம்பளை பேரில் சேட் பண்ணி என்னை மடக்கணும்னு நினச்ச பாரு. அது என்னமோ நல்ல ஐடியா தான். ஆனால் எனக்கு தெரியாமல் வச்சிருந்தா தான் நீ புத்திசாலி. என்ன மடக்க பிளான் பண்ணத நீ அடுத்தவங்க கிட்ட விளாவரியாக சொல்லும்போது அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். அங்கே தான் நீ கோட்டை விட்ட. நான் சுதாரிச்சுக்கிட்டேன். ஏய், கிரிமினலாக யோசிக்கிறதுல நீ கற்றுக்குட்டி. ஆனால் நான் அதை கரைச்சி குடிச்சவன்டா. என்கிட்டலாம் உன் ஐடியா சொல்லாது. ஆதி, நான் சொல்றத நீ அமிர்தாவை காப்பாற்ற தான் இந்த ஐடியாலாம் பண்ண. ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படலாம் தேவையில்லை. நீ என்கிட்ட பேசி காட்டினதை அமிர்தா கிட்ட போட்டு காட்டி அவன் என்ன அயோக்கியன்னு நம்பி அப்புறம் அவளை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப டிலே ஆகும்டா. நேரடியாக நீ என்கிட்ட பேசியிருந்தேன்னா எப்போவோ டீல் முடிஞ்சிருக்கும். என்ன டீல்? அது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தேவை பணம், உங்களுக்கு தேவை அமிர்தா. நான் கேட்குற பணத்தை நீ கொடுத்துட்டு அவளை நீ கூப்பிட்டு போ. பணமா? எவ்வளவு? ஒன்றும் அதிகம் இல்லை, ஜஸ்ட் 50 lakhs. 50 லட்சமா? டேய், கூசாம 50 லட்ச ரூபா கேக்குறியா? வெக்கமா இல்ல உனக்கு? காதல்ற பேர்ல பொண்ணுங்களை மாத்தி பணம் பறிக்கிறதுக்கு பதிலா ரோட்ல பிச்சை எடுக்கலாம்டா. இப்படி உழைக்காம சம்பாதிக்கிற காசு எப்படி உடம்புல ஓட்டும்? டேய் 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 டேய், இந்த அட்வைஸ் பண்ற வேலைலாம் வேணாம். நாய் வித்த காசு குறைக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவை பணம். நான் கேட்ட காசை கொடுத்துட்டு அமிர்தாவை கூட்டு போற வழியை பாரு. லவ்ங்கிற பேர்ல அந்த பிசாசு பண்ற டார்ச்சர் சத்தியமா தாங்கல. இந்த பாராதி, 50 லட்சம்ன்றதுலாம் பெரிய அமௌண்ட். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அது எப்படி உடனே ரெடி பண்ண முடியும்? டேய், அவ பண்ற டார்ச்சருக்கு 50 கம்மிடா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க பிரபாகர்னு ஒரு இடியட் இருக்கானே, அவன் நினைச்சா 50 என்ன கோடி கூட தருவான்னு எனக்கு தெரியும். ஆதி, அவராலேயே அவ்வளவு பெரிய தொகையில உடனே ரெடி பண்ண முடியாது. நீ அவங்ககிட்ட சொல்லு, உடனே ரெடி பண்ணி தருவான். ஆள் நல்ல கொழுத்த பணக்காரன்னு எனக்கு தெரியும்.
பணத்தை ரெடி பண்ணிட்டு நீயோ பிரபாகரோ அதை எடுத்துட்டு வரக்கூடாது. அமிர்தாவோட அக்கா தீபா கிட்டையும் உன் பொண்டாட்டி துளசி இருக்கால அவகிட்டையும் கொடுத்து அனுப்பு. அது அவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி இவங்க கிட்ட கொடுத்து அனுப்ப முடியும்? பொண்ணு அப்பழுக்கு இல்லாம திரும்பி வரணும்னா அவங்க 2 பேர் தான் பணத்தை எடுத்துட்டு வரணும். அப்புறம் நீ, அந்த பிரபாகர், அப்புறம் உன்னோட 2 அழகைங்க இருப்பானுங்களே, நீங்க 4 பேரும் வழக்கமா போற டீ கடைக்கு போயிடணும். டேய், லேடிஸ் எல்லாம் அவ்வளவு பணத்தை சேஃபா எடுத்துட்டு வர முடியும்? அது அவங்க பிரச்சனை. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்கள விருகம்பாக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வர சொல்லு. நான் சொல்றத மட்டும் செய். என்னோட ஆளுங்க உங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீ அந்த டீ கடைக்கு போனதும் லோக்கல் பிசிஓலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. அப்போதான்டா நான் உன்னை நம்புவேன். நான் சொல்றத மீறி ஏதாவது ஏடா கூடமா செஞ்ச அமிர்தாவை கண்டம் பண்ணுருவேன். ஜாக்கிரதை. டேய், எதுக்கு இப்போ ஆவேசப்படுற? இப்போ அமிர்தா முழுசா ஏன் கண்ட்ரோல்ல இருக்கா. நான் சொன்னா என்ன வேணாலும் செய்வா. பாக்குறியா? அமிர்தா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா நம்மளால சேரவே முடியாது. அவங்க சம்மதம் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்ம சாகிறதே மேலுன்னு தோணுது. நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க, நீங்க சொல்றதுதான் சரி. உண்மையான காதல புரிஞ்சுக்காதவங்களோட வாழ்றதை விட சாகிறதே மேலுங்க. நான் சொன்னா அவ பாய்சனை கூட பாயாசமா நினைச்சு குடிப்பா. அப்புறம் அவ பாடி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னபடி பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகேவா? பாய் சிவானி செல்லம். டேய், என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவன் கொடுத்து வச்ச மாதிரியே கேக்குறான். இவனுக்குலாம் மனசாட்சி கொஞ்சம் கூட கிடையாதா? இருக்காது குட்டிமா. நம்ம நினைச்சதுல பெரிய கிரிமினலா இருக்கான். அவங்க கிட்ட போய் அமிர்தா மாட்டீங்கனாலே. படுபாவி, அந்த கேடு கெட்டோட நம்பி போயிருக்காளு. கடவுளே, என் பொண்ணு அந்த அயோக்கிய கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? மா, நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. எப்படியாவது அமிர்தா அவங்க கிட்ட மீட்டிடலாம். போது சாமி, இன்னும் எவ்வளவு நேரம் இதே சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பீங்க? நீங்க மட்டும் இதுல தலையிடாம இருந்திருந்தா என் பொண்ணு நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பா. மா, பேசாதீங்க தம்பி. என் பொண்ணை பார்த்தப்பவே அவளை 2 அறை விட்டு இழுத்துட்டு வந்திருந்தா இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. அவனை கையும் களவுமா பிடிக்கிறேன், அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி சுமூகமா முடியற பிரச்சனையை இப்படி பெருசாக்கிட்டீங்க. தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு புண்ணியமா போகும். நீங்க இந்த பிரச்சனையில இருந்து விலகிடுங்க. எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம். மா, இப்ப தமிழ் சார் இதுல இருந்து விலகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப அந்த ராஸ்கல் அமிர்தாவை வச்சு பணம் கட்டி டிமாண்ட் பண்றான். அதுக்கு என்ன வழின்னு பாக்குறத விட்டுட்டு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசாதமா. தீபா, பணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான், வேற வழி இல்ல. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி என் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க தம்பி. எங்க வீட்டை வித்தாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். மா, அவன் கேட்குற பணத்தை கொடுக்கறது எனக்கு சரியா படல. அவன் கேட்குற பணத்தை கொடுத்தாலும் உடனே அமிர்தா விட்டுருவான்னு நிச்சயமா சொல்ல முடியாது. கேட்ட பணம் தான் உடனே கிடைச்சிருச்சே. அதனால எவ்வளவு கேட்டாலும் தருவாங்கன்னு திரும்பவும் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணா என்ன பண்றது? அப்போ என் பொண்ணு மீக்கிறதுக்கு என்னதான் வழி? அவன் கிட்ட திரும்ப வேணா பேசி பார்க்கலாமா? இல்ல, என் பொண்ணு விஷயத்துல இதுக்கு மேலே பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நீங்க ஒதுங்கிடுங்க. என் பொண்ணை நான் எப்படியாவது மீட்டுக்கிறேன். தம்பி, நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க. மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல தம்பி, இனிமே நீங்க சொல்ற எதையுமே கேட்க நான் தயாரா இல்ல. பணம் பொண்ண சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மானமோ என் பொண்ணு உசுரோ போயிட்டா திரும்ப வருமா? உண்மையாவே என் குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 3 பேரும் அவன் சொன்ன இடத்துக்கு போயிடுங்க. வாங்க தம்பி, போலாம். ஏய், இன்னும் என்ன நிக்கிற? வா போலாம். அம்மா, வாங்க தம்பி. துளசி இல்லைங்களா? அவளும் தமிழும் வெளியில போயிருக்காங்க, நீங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா. எப்போ வருவாங்க? அது தெரியல தம்பி. நினைச்ச நேரத்துக்கு வராங்க, நினைச்ச நேரத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு எதையுமே என்கிட்ட சொல்றது இல்ல. என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல. அவங்க பேசுறத கேட்டு நானா தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. சரி, அதை விடுங்க. ஏன் கஷ்டம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்கம்மா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க.
என்ன தம்பி ஸ்வீட்லாம் பலமா இருக்கு? என்ன விசேஷம்? எங்க கம்பெனிக்கு மும்பைல இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குமா. ஃபர்ஸ்ட் ஓரலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி மெயில் அனுப்பியிருக்காங்க. இதை மட்டும் பெர்ஃபெக்ட்டா பண்ணோம்னா நம்ம கம்பெனி வேற லெவல்ல வந்துருமா. ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிச்சிருக்கோம். நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா முழுசா சந்தோஷப்பட முடியலையே. நீங்க உட்காருங்க. ஏமா இப்படி சொல்றீங்க? தம்பி, நீங்களும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. சில விஷயங்களை வெளிப்படையா பேசுறதா நல்லது. எனக்கு பிசினஸ் பத்தியெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஆனா ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது என்னால தாங்கிக்கவே முடியாது. அதுவும் உங்களை மாதிரி நல்லவங்க கஷ்டப்படும் போது என்னால ஏத்துக்கவே முடியல. அம்மா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுவும் நல்லா தான் போகும். இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க தம்பி. நான் பயப்படுறது உங்க எதிர்காலத்தை நினைச்சு. அதுவும் நல்லா இருக்கணும்ல. இப்ப நீங்க பொண்டாட்டி எழுந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படுறீங்க. ஏதோ காலேஜுக்கு போனோமா, நேரத்தோட வந்தோமா, குழந்தையோட சந்தோஷமா இருந்தோமான்னு அப்படியே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. அது கூட தப்பு இல்ல. ஆனா திங்கிற சோத்துல விஷத்தை கலந்த மாதிரி துளசி எதுக்கு தம்பி சேர்த்துக்கிட்டீங்க? அவளே ஒரு ராசி இல்லாதவ. அவ கையால எது தொட்டாலும் தொலங்காது. துளசிய துணைக்கு வச்சுக்கிறதும் தலையில நெருப்பு வச்சுக்கிறதும் ஒண்ணுதான். பணத்துக்கு பணமும் போய் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். அம்மா ப்ளீஸ், துளசி பத்தி தப்பா பேசாதீங்க. ஐயோ, கோவப்படாதீங்க தம்பி. உங்க ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேசினா உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவ படிச்சவ தான், நல்ல திறமைசாலி. ஆனா படிச்ச எல்லாருமே சாதிக்கிறது இல்லையே. திறமையான எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறதும் கிடையாது. அதுக்கு ஒரு அம்சம் இருக்குல்ல. அது சரி, நீங்க புதுசா ஆரம்பிச்ச பிசினஸ்ல அவ என்னவா இருக்கா? ஒர்க்கிங் பார்ட்னர். அப்படின்னா கூட மாட ஒத்தாசையா இருக்கிறதா? அப்படி இல்லம்மா, கம்பெனியோட மொத்த பொறுப்பை அவங்க தான் பார்த்துப்பாங்க. வர வருமானத்தை நாங்க பிரிச்சு எடுத்துப்போம். பொறுப்பு மொத்தத்தையும் அவகிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அதுதான் தம்பி எனக்கு பயமா இருக்கு. உங்க எதிர்காலம் என்ன ஆகும்னு எனக்கு கவலையா இருக்கு. என் மருமக மேல நல்ல அபிப்பிராயம் இல்லாம இப்படி பேசல. அவளை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். அவ பச்சை மரத்தை தொட்டான்னா அது அப்படியே பட்டு போயிடும் தம்பி. அவ ராசி அப்படி. தமிழ் இருக்கானே, துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தான். அவன் என்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே அவனுக்கு சோதனை ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் துருதுருன்னு சந்தோஷமா இருந்தான் தம்பி. அவ கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அவன் வாழ்க்கையே கஷ்டமாயிடுச்சு. இவளுக்காக கடன் பட்டிருக்கான், ஊரை விட்டு ஓடி இருக்கான், உயிர் போற அளவுக்கு ரோட்ல வெட்டி அவனை சாச்சிருக்காங்க. இதெல்லாம் யாரால? அந்த துளசியால தம்பி. அவன் மட்டும் நான் சொன்ன மாதிரி சாருவை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பான். கோடீஸ்வரம் வீட்டு மருமகன்னு நல்ல பேரோட வாழ்ந்திருப்பான். ஆனா விதி சரியில்லாம இவளை கல்யாணம் பண்ணி புத்தி கெட்டு திரியறான் தம்பி. இத ஒரு பெத்த தாயால எப்படி தம்பி தாங்கிக்க முடியும்? சரி, ஏதோ அவன் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டான். அவளால நிம்மதிதான் இல்ல. ஒரு குழந்தையாவது பெத்து கொடுத்துருக்கலாம்ல. அவனுக்கு அதுவும் இல்ல தம்பி. இப்படிதான் தம்பி, படிப்பு படிப்புன்னு அதுலயே கவனமா இருந்துட்டா. அவளுக்கு சுயநலம் தான் முக்கியமா போயிடுச்சு. கட்டின வாழ்க்கைய பத்தி அவ நினைக்கவே இல்லை. அதனாலதான் சேராதவங்களோட சேர்ந்து சாகர அளவுக்கு போயிட்டான். பக்கத்துல இருந்து அவனை பாத்துக்கிட்டு இருந்தா, ஒரு குழந்தைய பெத்து அவன் கையில கொடுத்திருந்தா, இந்த சகவாசம் வேணான்னு அவனுக்கு புத்தி சொல்லியிருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்காதுல்ல. என்னம்மா பேசுறீங்க? அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து உங்க புள்ளைய காப்பாத்துனதே துளசி தானே? உண்மைதான் தம்பி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ சரியா இருந்திருந்தா அந்த ஆபத்தே வந்திருக்காதுல்ல. இப்போ எனக்கு அவ மேல கோவம்லாம் இல்ல தம்பி. ராசி இல்லாம பிறந்துட்டாளேன்னு வேதனையா இருக்கு. அவளுக்கு எப்ப எதை செய்யணும்னு ஒண்ணுமே தெரியாது. அதனால அவளும் கஷ்டப்படுறா, சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்பட வைக்கிறா. இப்போ உங்க விஷயத்தையே எடுத்துக்கங்க. நீங்க அவளை நம்பி பெரிய பொறுப்பையே ஒப்படைச்சிருக்கீங்க. அதை அவ ஒழுங்கா செஞ்சாளா? மனசெல்லாம் எங்கேயோ வச்சுக்கிட்டு ஏனாதானு தானே பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணா தொழில நஷ்டம் தானே வரும். அவ புருஷனை பாத்துக்கிட்டோம், நான் வேண்டாங்கல. ஆனா தமிழ் தான் நல்லா தேறி வந்துட்டான்ல. இப்பவும் அவனை பாத்துக்கிறேங்கிற பேர்ல வேலையெல்லாம் தப்பு தப்பா பண்ண எப்படி தம்பி? இப்ப கூட பாருங்க, அவ ஃப்ரெண்டு தீபாவோட தங்கச்சி எவனோடய ஓடி போயிட்டாளாம். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக
தமிழை கூட்டிட்டு போயிருக்கா. பிசினஸ பாத்துக்கிறத விட்டுட்டு இப்படி அடுத்தவங்க பிரச்சனைக்காக அலைஞ்சா எப்படி தம்பி முன்னேறது? அதனாலதான் சொல்றேன், அவளுக்கு எப்ப எதை பண்ணணும்னு ஒரு மண்ணும் தெரியாது. அவளை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க. முடிஞ்சா நல்ல திறமையான ஆளை வேலைக்கு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. என் புள்ள வாழ்க்கை தான் கெட்டு போச்சு. நீங்களாவது நல்லா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன் தம்பி. அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. துளசி வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. தம்பி என்ன ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, துளசி பத்தி நான் அவ்வளவு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த பாருங்கம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் எப்பவும் ராசி எல்லாம் பார்க்க மாட்டேன், திறமையை மட்டும்தான் பார்ப்பேன். துளசி திறமையானவங்க மட்டும் இல்ல, பொறுப்பானவங்களும் கூட. அதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குமா. அதே மாதிரி நான் மற்றவங்களோட கருத்தை கேட்டு மதிப்பிடுறது கிடையாது. எனக்கு இங்க சரின்னு பட்டுதுன்னா நான் சூஸ் பண்ண ஆள் சரியான ஆளா தான் இருப்பாங்க. வரமா? உனக்குள்ள குழப்பம் வந்துருச்சு ராசா. அதை வெளியில காட்டிக்காம பூசி முழுகிட்டு போற. உன் குழப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஊதி பெருசாக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது முடியலனாலும் பரவாயில்ல. உன் விதி சரியில்லைங்கிறப்போ நீயும் அவகிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படதான் போற. நான் சொன்னதெல்லாம் சரிதான் அன்னைக்கு நீ புரிஞ்சுக்க போற. பிரபாகர், சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அக்கௌண்ட்ல 20 lakhs வரைக்கும் தான் இருக்குது. மாச கடைசிங்கிறதுனால நாம எல்லாருக்கும் சேலரி போடணும். நம்ம அக்கௌண்ட்ல 50 lakhs தருவோம்னு நினைச்சேனே. அது எப்படி சார்? வர்ற அமௌண்ட் எல்லாம் நம்ம பிசினஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கோம். கேஷா நம்ம பெரிய அமௌண்ட் எதுவும் வச்சுக்கிறது இல்லையே. புரியுது சார். இன்னும் 30 lakhs வேணுமே. என்ன பண்றது? கருணாகரன் சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க பிரபாகர். பிஸியா இருக்கீங்களா? பேசலாம்ல? பேசலாம் பிரபாகர், சொல்லுங்க என்ன விஷயம்? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 30 lakhs ஹாட் கேஷ் தேவைப்படுது. கிடைக்குங்களா? சாரி பிரபாகர், இப்பதான் போரூர் பக்கத்துல ஒரு ஃபிளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணேன். 75 lakhs அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சொல்ல போனா இப்ப நானே ரொம்ப ட்ரையா தான் இருக்கேன். வெரி சாரி பிரபாகர். ஓகே சார், நான் வேற இடத்துல ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே சார், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. என்னாச்சு தம்பி? பணம் எங்கேயும் கிடைக்கலையா? ஆமாத்த, வழக்கமா எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, தரேன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் கேட்கிறப்ப கொடுக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம நேரமும் என்னமோ தெரியல, எல்லாரும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் பொதுவாகவே பிசினஸ்ல இருக்கிறவங்க பெரிய அமௌண்ட்டை கையில வச்சுக்கிறது இல்ல, எல்லாம் ரொட்டேஷன்ல தான் வச்சிருப்பாங்க. உண்மைதான் சார். 2 நாள் டைம் கொடுங்க, கொடுக்குறேன்றாங்க. நாம கொடுக்கலாம், அந்த ராஸ்கல் நமக்கு டைம் கொடுக்கலையே. 2 நாள் டைம் இருந்தா நானே பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்குள்ள எப்படின்னா எனக்கு புரியல. எல்லாம் எங்க கெட்ட நேரம் தம்பி. அதனாலதான் எல்லாருமே கையை விரிக்கிறாங்க. அத்தை, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியாவது பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். எங்களால உங்களுக்கு தான் தம்பி ரொம்ப கஷ்டம். அல்லாதீங்க. அமிர்தாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல. நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்றேன். நீங்க தயவு செஞ்சு அல்லாதீங்க. பிரபாகர், அவர் முன்ன மாதிரி இருந்தா பணத்தை புரட்டி இருப்பாரு. இடையில கான்டாக்டே இல்லாம போனதுனால அவரால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. பரவாயில்லக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. சொல்லுங்க சார். இன்னும் பிசினஸ் சர்க்கிள் கேட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஏதோ ஃபைனான்சர் தெரியும்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல சார். 4-5 லட்சம்னா பரவாயில்ல, 30 லட்ச ரூபாய் தேவைப்படுது. இன்ட்ரெஸ்ட் 60,000 ரூபாய் வரும் சார். பரவாயில்ல சார். இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அதை பத்திலாம் நம்ம யோசிக்கவே முடியாது. நம்ம அமிர்தாவை மீட் ஆகணும். 50 லட்சம் இல்ல, அவங்க கேட்டது 60 லட்சம் நினைச்சுப்போம். ஃபோன் பண்ணி பணம் கிடைக்குமான்னு பாருங்க. ஓகே சார், நான் பேசி பார்க்குறேன்.
சார் ஒருவேளை அவங்க கிட்ட இல்லைன்னா வேற யார்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லுங்க. நமக்கு எப்படி பணம் வந்தாகணும். நானும் வெளியில ட்ரை பண்றேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க சீக்கிரம். ஓகே சார். ஹலோ, சார் நான் பிரபாகர் பேசுறேன். தீபா நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம டைமுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா ஃபினான்சியர் கிட்ட கண்டிப்பா வாங்கிடலாம். ஓகேவா?